இன்றைக்கி டே 4. ஆக்சுவலாக டே 1லேருந்து டே 3 வரைக்குமே மித்ரனுக்கு நான் ஆப்பிள் பியூரி தான் கொடுத்தேன். ஏன்னா நமக்கு ஒரே ஃபுட்டை கொடுத்தா தான் அவங்களுக்கு ஏதாச்சும் அதில் அலர்ஜி வருதா என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு போகணும். இப்போ நான் செகண்ட் ஃபுட்டாக கேரட் பியூரி கொடுக்க போகிறேன். பெரிய கேரட்டாக எடுத்துகிட்டு அதை நல்லா சீவிட்டு சேம் ஆப்பிள் கட் பண்ண மாதிரி இதையும் குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இட்லி பானையில் குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா குத்தி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியுமே அதிலே ஊற்றி நம்ம செஞ்சால் தான் அதில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். போட்டுட்டு நம்ம பிளெண்டரில் போட்டு எப்பயும் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் சேம் ஆப்பிளுக்கு போட்ட மாதிரி இதுலேயுமே என்னோடய ப்ரெஸ்ட் மில்க் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் பேபி நல்லா சாப்பிடுவாங்க. நான் கொடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock. ஃபஸ்ட் டைம் கேரட் கொடுக்குறேன், என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். இது மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.